Hi viewers, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் கேலண்டர் 2020-2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 to 2020க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அந்த கேலண்டரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்ன, எஸ்எஸ்சினா என்ன, ஃபுல் ஃபார்ம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இவங்க ஒவ்வொரு இயருமே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த எக்ஸாம் சிஹெச்எஸ்எல்ன்றது என்ன அப்படின்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். இந்த லெவலுக்கு நீங்கள் 10th முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம். சிஜிஎல்ன்றது என்ன, கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நிறைய வேகன்சிஸ் வரும். நம்ம இப்போ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி படிக்கணுன்ற டீட்டெயில் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் இதில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆல்சோ. ஓகே, இப்போது நான் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் டென்டேட்டிவ் கேலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டு பி ஹெல்ட் டியூரிங் தி பீரியட். அது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1/10/2020 to 31/8/2021 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எக்ஸாம் வந்து இந்த கொரோனானால வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு. Tier 1 எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு டீட்டெயிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை எழுதிட்டு இருப்பீங்க நிறைய பேர் எக்ஸாமு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டே இருங்க. அடுத்து வந்து இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ டேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து தான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கான ரெக்குயர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் ஹையர் செகண்டரி 10th + 2 லெவல் எக்ஸாம். இதில் வந்து 10th முடித்தவங்க 12th முடித்தவங்க எல்லாருமே இதில் அப்ளை பண்ணலாம். Tier 1 எக்ஸாம் எப்படின்ற டேட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வந்து சிபிஇனா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க 6/11/2020. அதாவது November 6th வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகிற டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15/12/2020 December 15th அன்னைக்கு முடியுது. எக்ஸாம் டேட் எப்போனா April 12th 2021 to 27th April 2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதை டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் எப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இது நீங்கள் டிகிரி முடித்த எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு. இதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 21/12/2020, அதாவது 21st December வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு 25th January தான் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைக்கும் 25th January வரைக்கும் க்ளோசிங் டேட் இருக்குது. அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிகிறதுக்கு அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 29th 2021, 7th June 2021. நெக்ஸ்ட் இயர் தான் இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம். நிறைய பேர் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னா எழுத மாட்டேன்றீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி ஈஸியாக படிக்கலாம், இந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த இயரில் நிறைய எக்ஸாம் நடக்கலை. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்து தான் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து கொஞ்சம், ஏன்னா அது வந்து 10th லெவல் 10th to 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னா கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படியாவது கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். பாய்.